வணக்கங்க. அந்த தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் முத்தாரங்கோயில் தெரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதிலேருந்து லோகநாதன் சொல்லி பேசுகிறேன். முத்தாரம் திருக்கோயிலுடைய பரம்பரை குடும்பத்தார் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த முத்தாரம் திருக்கோயிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜை கைங்கரியங்களும் செய்தாங்க. அதனுடைய முறையில் நாங்கள் இந்த கோயிலுடைய மரபு உரிமைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தை நாடி வழக்கு கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க இடம் வந்து இந்த திருக்கோயிலுடைய மூல விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து கொடுத்த ஐயாத்துறை கவிராயர் அவர்களுடைய ஜீவ சமாதி அந்த இடத்துல தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுடைய பெயர் வந்து சுப்பிரமணிய கவிராயர். ஆனால் எல்லாருமே இவருடைய சித்த மகிமைக்காக இவரை ஐயா துறையின் என்று கூறுவார்கள். இவர் வந்து ஜீவசமாதி நிலையை அடைந்திருக்கிறார். இவர்களது உடன் பிறந்த சகோதரர்கள் பால்சந்தன் கவிராயர் அவர்களும் முத்தையன் கவிராயர் அவர்களும் இங்கே சமாதி நிலை அடைந்திருக்கிறார்கள். மூவரும் சித்த நிலை அடைந்து இன்று பொதுமக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலானது 1850 ஆண்டு வாக்கிலே சிறிய குடிசை பகுதியாக ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம பூமியில் இந்த இடத்தில் எங்களது முன்னோர்களுடைய மூதாதையர் ஒருவர் பிறகுகள் பிறக்கும் பொழுது அதிலே ஒரு வேம்பு கட்டையிலிருந்து இரத்தம் அடிந்தது. அந்த இடத்தில் அவர் அதிர்ச்சியில் அயர்ந்து வீட்டுக்கு வந்த பொழுது அவரது கனவிலே, நான் இந்த இடத்திலே சக்தி ரூபமாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்திற்கு நல்வழி காட்டுவேன், என்னை வைத்து வழிபடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவரது மூத்த மகன் வீரசுப்ரமணிய கவிராயர் என்பவர் இந்த பகுதியிலே சிறிய ஓலை குடிசை அமைத்து அது சிறிய பீடங்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது சிறிய பீடங்கள் தென்பட அதை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். நாளடைவில் அது பிரபலமாக வழிபட ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவரது மூத்த மகன் ஐயாத்துறை கவிராயர் அவர்கள் அந்த முழு நிர்வாகங்களையும் ஏற்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் அவருடைய தம்பி மகன்கள் அனைவரையுமே அவர்தான் அரவணைத்து குடும்பத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த அம்பாளுடைய சக்திக்கு ஒரு ரூபங்கள் கொடுக்க வேண்டும், சிலைகளாக அதை உருவகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அதை சிலைகள் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த நேரங்களிலே அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட, எவ்வாறு இந்த சிலைகளை நாம் அமைக்கலாம் என்று தோணும் பொழுது அம்பாளே அவருடைய உடலில் இறங்கி இந்த பகுதியிலே இந்த பகுதியிலே ஆண்பாறை பெண்பாறை என்று ஒரு சிகரத்திலே நான் இருக்கிறேன், அதை வெட்டி எடுத்து எனக்கு திருமணிகளை உருவாக்கு என்று கட்டளையிட அவரும் அவரது உறவினர்களும் எங்கள் சொந்தக்காரங்கள் அனைவருமே இணைந்து கொட்டாரம் அருகிலே சென்று மயிலாடி பக்கத்தில் இருக்கிற கொட்டாரம் என்ற பகுதியிலே சென்று அந்த சிலைகளை பெற செல்லும் பொழுது அங்கே சிற்பி சுப்பையாசாரி என்பவரும் இருந்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த குலசேரப்பட்டினத்திலிருந்து ஒரு குடும்பங்கள் வரும், அந்த குடும்பத்தாரிடம் இந்த பகுதியில் இருக்கிற கல்களை வெட்டி திருமணிகளாக உருவாக்கி கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டு இருப்பதாக சொல்லும்பொழுது அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அங்கே வரை சென்றிருக்கிறது. அந்த காலத்திலே அவர்களுடைய அனுகிரகத்தின் காரணமாக அந்த சிலைகள் வடிக்கப்பட்டு அங்கிருந்து இரட்டை மாட்டு வண்டியிலே, அந்த காலத்திலே நாகர்கோவில் திருச்செந்தூருக்கு இடையிலே சாலைகள் இல்லாத காரணத்தினால் குலசேரப்பட்டினத்திற்கு இரட்டை மாட்டு வண்டியிலே கொண்டு வந்த பொழுது புறவழிச்சாலை பகுதியிலே அந்த மாட்டு வண்டிகள் அங்கே சம்பித்து நின்றது. அம்பாளுடைய கல் விக்கிரகங்கள் விசர்த்து மாட்டு வண்டி நகராமல் நின்றது காரணத்தினால் அருகாமையில் உள்ள சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சி விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் இருந்து மயில் விசிறி எடுத்துக்கொண்டு அந்த விசிறி அந்த வேர்வைகள் எல்லாமே தணிக்கப்பட்டு அங்கிருந்து பிறகு சிலைகளை கொண்டு வந்து எங்களது முன்னோர்கள் இந்த பகுதியிலே சேர்த்தார்கள். இந்த பகுதியில் சேர்க்கும் பொழுது கூட எங்களது இல்லத்திலே 41 நாட்கள் நவதானியங்களிலும் ஜலவாசமும் வைத்து
பூஜித்த பிறகுதான் தற்போது இந்த சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த சிலைகளை 1934ஆம் ஆண்டு அனுச நட்சத்திரத்திலே அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவருடைய காலங்களுக்கு பிறகு இந்த முத்தாரம்மனுடைய கோயிலுடைய நிர்வாகங்களையும் கோயிலுடைய அந்த அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் எங்களது குடும்ப அடுத்த கட்ட வம்சாவளியை சார்ந்த திருப்பாக்கடல்நாத கவிராயர் அவர்களும் கந்தன் கவிராயர் அவர்களும் செய்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் கந்தன் கவிராயருடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். நாங்கள் தற்பொழுது எங்களுடைய மர உரிமைகளை அரசுவிடம் பலமுறை முறையிட்டும் அவர்கள் எங்களது கோரிக்கைகளை செவி கொடுத்து பார்க்கவில்லை. அதனாலே நாங்கள் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா சித்தர் அவர்களுடைய அனுகிரகத்தால் எங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தாலும் அம்பாள் முத்துலட்சுமி ஞானமூர்த்தி அவர்களுடைய திரு அருள பிரசாதத்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த கோயிலுடைய பணிவிடைகளை எங்கள் குடும்பத்தார் செய்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் ஆள வேண்டும். எங்கள் சந்தாதியர்கள் அனைவருக்கும் அந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து சொந்தங்களும் அனைத்து உறவினர்களும் இதை உரிய முறையிலே அரசிடம் எடுத்து சென்று குடும்பத்தாருக்கு உரிய உரிமைகளை கொடுக்க உதவுமாறு தொலைக்காட்சி வாயிலாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இவர் எனது சித்தப்பா மகன் கோபாலகிருஷ்ண கவிராயர். இவர் இந்த சிவசமாதியினுடைய அனைத்து பணிகளையும், அதாவது பூஜை கைங்கரிகள் பணிகளை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை கூட நாங்கள் ஆரம்ப கட்டங்களிலே நாங்கள் எங்கள் குடும்பத்தார் மட்டுமே வழிபட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சொந்த செலவிலே தான் நாங்கள் எல்லா செலவுகள் எல்லா இதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடையில் 2013 கூட இதையும் வழிபடக்கூடாது என்று திருக்கோயில் நிர்வாகம் தடுத்தது. அதையும் மீறி எங்களது குடும்பத்தார் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு, அதாவது என்னென்னா எங்கள் குடும்பத்தார் அவர்களுடைய மூவர் ஜீவசமாதியை குறிப்பாக குடும்பத்தாருடைய முன்னோர்களை வழிபட திருக்கோயில் நிர்வாகம் தடை செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவு எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் முழு சுதந்திரமாக எங்களது முன்னோர்களை வழிபட்டு வருகிறோம். திருக்கோயில் நிர்வாகமே இந்த திருக்கோயிலுடைய சிலைகளை பிரதிஷ்டை செய்து கொடுத்த ஐயாவு அவர்களுக்கு மணிமண்டபமே கட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த நிர்வாகம் பல கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் கூட அதை செய்ய அந்த அரசாங்கத்துக்கு மனசில்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தார் சார்பில் நாங்கள் ஒரு ஓலை பிறை வைந்து வைத்தால் கூட அதையும் நாங்கள் கலைந்து விடுவோம், அதையும் நாங்கள் இது இருக்க விட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களை திரட்டும் துணியிலே தான் இந்த அரசாங்கமும் நிர்வாகமும் செயல்பட்டு வருகிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற மக்களும் அரசு அதிகாரிகளும் எங்கள் குடும்பத்தாருக்கு உரிய உரிமைகளையும் எங்கள் குடும்பத்தாருக்கு உரிய மரியாதைகளையும் கொடுத்து எங்கள் முன்னோர்கள் செய்த அவர்களுக்கு நாங்கள் ஒரு பணிவிடை செய்ய வேண்டிய அந்த பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா.